It's a pleasure to be here. It's a very important issue that is being addressed today. And I know we hear over the radio and in the newspapers, we see from time to time. But whatever, still the truth is, one medical ailment that doesn't deserve the attention it deserves in the last few years is stroke. Dr. Prabhas பேசுறப்ப 4.5 hours சொன்னாரு, 6 hours சொன்னாரு, 24 hours சொன்னாரு. So you need to understand nothing is evolving as rapidly as stroke care is. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பாகப்பிரிவினை சிவாஜி மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுங்க, பெரிய பேனா வாங்கி கொடுங்க, டியூப்ல சாப்பிட கற்றுக் கொடுங்க, களி மாரி சாப்பாடு கற்றுக் கொடுங்க, ஸ்ட்ரோக்குன்னா இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. But now, as he says, it's dramatically treatment options have changed. Talagida marriage. Ana, the biggest catch is, as he has repeatedly said, time frame. எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தான் பண்ணலாம். 4.5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் அதுக்குள்ளேயே வந்து வர ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரோக்குன்னு உடனடியாக கண்டுபிடிக்கணும். இது என்ன பெரிய விஷயம், ஸ்ட்ரோக்னா கண்டுபிடிக்க முடியாதான்னு நினைக்காதீங்க. எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு கை கால் விடாது, இல்லை முகம் கோணிக்காது. சிலருக்கு கண்ணு பார்வை மங்கலாக இருக்கலாம், சிலர் வந்து பேச்சு மட்டும் குழறலாம், சிலருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தப்பாக பேசுவாங்க, கோஹிரண்ட்டாக பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் இட் கேன் ப்ரெசன்ட். We had a 35-year-old pregnant woman. இவங்க ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்கிறேன். OMR ஹாஸ்பிட்டல் ஐடி ப்ரொஃபஷனல் காலையில் 3 மணிக்கு 30 weeks ப்ரெக்னென்ட். அவங்க வந்து தலை சுற்றி வாந்தி எடுக்குது, திடீர்னு ரொம்ப தலை சுற்றுது, என்னால் ஐ ஹவ் லாஸ்ட் மை பேலன்ஸ். இந்த ப்ரெசன்டேஷனோட வந்தாங்க விடிய காலையில் 3 மணிக்கு. அவங்களுக்கு வந்து இட் வாஸ் அ வெரி ட்ரிக்கி சிச்சுவேஷன். she presented very early. ஸ்ட்ரோக்குன்னு எம்ஆர்ஐ பண்ண உடனே தெரிஞ்சிருச்சு. சிடி ஸ்கேன் ஜென்ரலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பண்ணுறதுக்கு யோசிப்போம். எம்ஆர்ஐ பண்ணி உடனடியாக ஸ்ட்ரோக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு த்ராம்பலைஸ் பண்ணலாமா. த்ராம்பலைஸுங்கிறது ரத்த கட்டியை கரைக்கிறது. அது உள்ள ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் வரலாம். எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ we had to weigh up, and she was a very, what to say, well informed, empowered woman who decided I will not be crippled for the rest of my life. ஸ்ட்ரோக்கில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இட் டசன்ட் அஃபெக்ட் தி இண்டிவிஜுவல் அலோன். இமேஜின் அ 60-year-old or a 55-year-old having to have somebody else wipe his bottom or change his nappy. It kills their self-esteem. It completely, not only him, everybody else around him goes in for depression. Nobody talks about the emotional aspects. We only talk about the financial implications. அவர் சம்பளம் வராது, வேலைக்கு போக முடியாது, அதை தாண்டி ஏகப்பட்டது இருக்குது. And if somebody thinks stroke is less deadly, again it's factually so wrong. Lots of patients die of stroke, either immediately or because of complications, because they have not been appropriately managed. Treatments have changed. அவர் சொன்னார் இல்லையா, என்என்டிலாம் மெடிக்கல் இதில் இட் வாஸ் ரியலி ஆட் அப்பான். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ஹெச்எஸில் பிரிட்டனில் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம், என்ஹெச்எஸ்னு அது பேர், நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ். காசு எப்போ பார்த்தாலும் அவனுங்க பட்ஜெட் டைட்டாக இருக்கிறதால நிறைய ட்ரீட்மெண்ட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு புது முட்டி வேணும்னா 5 மாதம் 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரோக்குக்கு அவன் உடனடியாக அப்ரூவ் பண்ணிட்டான். இந்த 24 மணி நேரம் வரைக்கும் இருக்க ஸ்ட்ரோக்குக்கு இன்டர்வென்ஷன் பண்ணணும். இட் வாஸ் அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன், பட் தே ஸ்டில் டிட் இட். நமக்கு இங்கே unfortunately we live in an environment where affordability has a role in deciding, but people need to be aware. இதெல்லாம் காசு பணத்தில் இது பண்ண முடியாது. As I said, emotional aspects, how much he contributes to himself, to the society and to everywhere. There are so many other angles that we need to look at it, and there are wonderful treatments available. No other specialty has changed so much. So we often think of this, if only had we had this patient earlier. ஸோ மறுநாள் காலையில் ஓலா போட்டு கூப்பிட்டு வருவாங்க 65 வயசு. அந்த பட் இட்ஸ் ஒன்லி தெம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி ஓல்ட் லேடி ஆர் ஓல்ட் மேன் ஹூ சஃபரிங். தே வில் ஆல் ஹேவ் டு சஃபர். பேர குழந்தையிலேருந்து எவ்ரிபடி would have suffered the implications of the delayed treatment. So many critical emergencies leave with a narrow time window. Stroke is one such. The other of course is polytrauma. யாரா அடிபட்டு வராங்க இல்லையா,
So Western countries, they have moved to a concept called move them to the nearest appropriate facility, not the nearest facility. 800 bedded hospital இருக்கும், 1000 bedded hospital இருக்கும், வேற சிட்டி கூட்டு போவான், 45 நிமிஷம் ஆகும் travel time. Nationwide, that is their policy. They can only take to a place where there is a 24/7 cath lab, 24/7 on-site trauma delivering facility. இது வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கங்கிற பேச்சுக்காக சொல்ல, நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே அந்த கடமை இருக்குது. Find out your nearest appropriate medical center. ஸோ நியரஸ்ட் அப்ராப்ரியேட்னா அதில் நிறையா இருக்காங்க. சிடி ஸ்கேன் வச்சுருக்காங்க, நியூராலஜிஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் இல்லை, 24/7 இருக்காங்க. அந்த கேத்லாப் டெக்னீஷியன், அந்த த்ராம்பெக்டமி படம் போட்டார் இல்லையா வீடியோ, அதை பண்ணுறதுக்கு அந்த டெக்னீஷியன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் தி பர்சன் டூயிங் இட். எல்லாருமே ஆன் சைட் இருக்கணும், இல்லை 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கணும். It should be functional and they should have a reporting radiologist. There should be an emergency department which picks up this is a stroke. Not everything comes with this. ரைட்டுங்களா? அதே மாதிரி பாலிட்ராமாவில் பார்த்தீங்கன்னா blood replacement is equally important. The most of the deaths that happen outside the hospital are because of unsurvivable head injuries or major vessel injury. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஆன்சைட் டெத்ஸ். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோட தூக்கிட்டு வந்தாங்கன்னா ட்ராமா, மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளட் லாஸ். இந்த சிவியர் ஹெட் இன்ஜுரியை எடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே பிளட் கொடுக்குற ஃபெசிலிட்டி இருக்காங்க. when we talk about blood கொடுக்குறது அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இல்லை, we are talking about seconds, minutes. And it's not just blood, plasma, blood products ன்னு போட்டிருக்காங்க. There are other things that they need to have. And secondly, they need to go to theatre within a very quick time. எங்கேருந்து லூஸ் பண்ணுறாங்களோ அதை நிறுத்தணும். நிறைய நேரத்தில் ஆப்ரேட் பண்ணிலாம் பண்ண முடியாது. இந்த குறுக்கல் இருக்கு இல்லையா, பெல்விஸ்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெசல்லாம் ஆக்சசிபிளே இல்லை. அதுக்கெல்லாம் லாட்ஸ் ஆஃப் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ரேடியாலஜிஸ்ட் வந்து உள்ளே போய் ஒரு சின்ன பலூன் மாதிரி காயில் மாதிரி போட்டு விட்டுருவாங்க, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி. ஸோ யூ நீட் டு சூஸ் யுவர் நியரஸ்ட் அப்ராப்ரியேட் ஃபெசிலிட்டி. அது வந்து that's the message I want to drive, and the emotional and other aspects of stroke care. Another key issue is in India, lots of stroke patients are very young. The medical literature in the world is skewed because there is paucity of data from the Indian medical fraternity. நாங்கெல்லாம் இது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறதில்ல. There's very few publications from the Indian medical fraternity. So the truth is 30 வயசு 35 வயசு ஸ்ட்ரோக்லாம் அங்கே வந்தால் பெரிய விஷயமா இருக்கும். இங்கே it's so common. So we've treated many young strokes and they do not have other complex medical problems. Just that we are prone for this. India is a diabetic capital, hypertensive capital, NCD capital of the world is India. Chairman Pratap Reddy எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், it's true, very true. Yeah? So all these need to be addressed. So the literature doesn't do justice. If you think only such and such people are vulnerable to have a stroke, we are very far away from the truth. There are many stories about how we have successfully and made a significant difference in their ailment by treating them only because they helped us by coming to us soon enough. The bottom line is மற்ற எல்லாம் பின்னாடி, அவங்க எங்ககிட்ட ரொம்ப சீக்கிரமாக வந்தாங்க. So in that context, I think this app will make a huge difference. Thank you.